ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததுங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து நம்ம பெருமாளை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட தலைமுறைக்கு அது புண்ணியம் சேருங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் பெருசாக வந்துட்டு மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம விரதம் இருந்து சாமி கும்பிடணும் இல்லைங்க. நம்ம மனதால் நினைத்து நம்ம அவரை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு முழு பலன்களையும் தரக்கூடியது பெருமாள் வழிபாடு. இந்த பெருமாள் வழிபாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே சிரமப்பட தேவையில்லை. நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம பிரம்ம நேரத்தில் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பண்ணலாம். இது வந்துட்டு புரட்டாசி சனிக்கிழமை என்றைக்கும் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பண்ணலாங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமானது. அன்றைக்கி காலையில் நம்ம குளிச்சுட்டு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வேறு ஒன்றுமே வேண்டாங்க. துளசி இருக்கு இல்லையா, துளசி வச்சுட்டு நம்மளோட பெருமாளோட நாமத்தை சொல்லலாங்க. ஓம் மகா விஷ்ணுவே நமக, ஓம் மகா விஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனதால் வேண்டக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள். நம்ம வீட்டில் வந்துட்டு செல்வ செழிப்பு தரக்கூடியவர், அப்புறம் ஆரோக்கியம் தரக்கூடியவர், அப்புறம் வந்துட்டு சனீஸ்வர பகவானோட பார்வையிலேருந்து நம்மளோட துன்பங்களை வந்து குறைக்கக்கூடியவர். சனீஸ்வரர் வந்துட்டு நம்ம பெருமாள் வணங்குறவங்கள துன்பங்கள் தருவதை வந்துட்டு குறைச்சிக்குவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு மனதார நம்ம மகாவிஷ்ணுவை நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்துட்டு நம்மளை ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் வழி நடத்தி கொண்டு போகக்கூடியதுங்க. நம்மளை வந்துட்டு ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கக்கூடியது. நம்ம காலையில் சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் யாருக்காவது நம்ம கொடுக்கணுங்க, கட்டாயமாக வந்து கொடுக்கணும். அப்புறம் அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைக்கணும். மற்றவர்களுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ நம்ம செய்யலாங்க. நம்ம இது மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு என்ன தளிகை போடலாம் அப்படின்னு சொன்னால், தயிர் சாதம் வந்துட்டு பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் வைக்கலாம், அக்கார வடிசல் செய்யலாம். அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டில் நம்ம வந்துட்டு சொல்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ யூடியூப்லேயே வந்துட்டு வருதுங்க. நம்ம அதை வந்துட்டு ஒழிக்க செய்யலாம் வீட்டில். அப்புறம் சுப்ரபாதம் வாசிக்க செய்யலாம். சுப்ரபாதம் நம்மளுமே மனப்பாடம் செய்யலாம். புக்குகள்லாம் இப்போ நிறைய கிடைக்குதுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலே டேப் ரிகார்டரில் நம்ம ஒழிக்க செய்யலாம். அப்படி இல்லைனாலுமே நம்ம யூடியூப்லேயே வந்துட்டு அந்த பாடல்களை ஓட விட்டுட்டு நம்ம பெருமாள் பாடல்களும் சரி, சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இது எல்லாமே நம்ம ஓட விட்டுறலாம். அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம அதெல்லாம் வந்துட்டு எனக்கு சிரமம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓட விட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மனசுக்கே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது எப்போவுமே வந்து சில டைமில் பகலில் மெல்லிசாக வந்துட்டு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு இறை சக்தி குடியிருக்கும். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னு சொன்னால் இறை சக்தி குடியிருக்கும். அந்த மகாலட்சுமி தாயாரே வந்துடுவாங்க. மகாவிஷ்ணு எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல வந்துட்டு மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. மகாவிஷ்ணுவோட எந்த ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படி சிலை இருந்தாலும் சரி, சரி எங்கள் வீட்டில் ஃபோட்டோ சிலை எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலண்டர்லாம் வருது இல்லையா, உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த படம் இருந்தாலுமே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணலாங்க. காலையில் நீங்கள் சாமி கும்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே மனசார நினச்சிட்டு இருந்தாலே போதும். நினச்சிட்டு இருந்துட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை வந்துட்டு நம்ம மனசார சொல்லிட்டு இருந்தோம்னாலே போதும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு. நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெருசாக சிரமப்பட தேவையில்லை. அவரோட நாமத்தை சொல்லிட்டு நம்ம கோவில் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு வரலாங்க. நம்ம தினமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அவருக்கு வந்துட்டு துளசி இலைகள் இருக்கு இல்லையா, அந்த துளசி இலைகள் வச்சுட்டு நம்ம அவருக்கு வந்துட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க. பூஜை ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. ஓம் மகாவிஷ்ணுவே நமக, ஓம் மகாவிஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லிட்டு 101 முறை, அப்படி இல்லைன்னு சொன்னால் 11 முறை அவரோட பாதத்தில் அந்த துளசி இலைகளை வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு
பூக்கள் வச்சுட்டுமே நம்ம வழிபாடு பண்ணிக்கலாங்க. நம்மளோட எளிய பக்தராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நீங்கள் எவ்வளவுதான் காசு நிறைய செலவழிச்சு தான் பண்ணணும்னு இல்லைங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக செலவழிச்சு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மனசால காட்டக்கூடிய பக்திக்கு அவர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மனம் மகிழ்ந்து போவார் பெருமாள். நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இந்த வழிபாடு பண்ணிட்டு வரலாங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். காலையிலேயோ மாலையிலேயோ போயிட்டு வரலாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட குடும்பம் வந்துட்டு ரொம்பவே நல்ல நிலைமையில் வரும். இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு படையல் போடலாம். அப்புறம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு இந்த குழந்தைங்களை அனுப்பி வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி வாசல் வந்து நிற்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த காசை வாங்கி பெருமாளுக்காக செலவு பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே புண்ணியம்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பழக்கம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுங்க. நம்ம வந்துட்டு பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி